ஜோலார்பேட்டை அருகே தனக்கு சொந்தமான இடத்தில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து வருவதாக கூறி பள்ளத்தில் இறங்கி நின்று பெண்கள் போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சிவராஜ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார் என்பவரின் மனைவி உஷாராணி. இவர்களுக்கு திருமணமாகி 30 ஆண்டுகள் ஆகிறது. இந்நிலையில் கடந்த 23 ஆண்டுகளுக்கு முன்பு உஷாராணியின் தாயார் ரசல் சால் என்பவர் தனக்கு சொந்தமான தில்லை நகர் பகுதியில் 1110 சதுர அடி கொண்ட சொத்தை உஷாராணிக்கு தானமாக கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாச்சல் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சுமார் 20 லட்சம் மதிப்பில் புதியதாக மேல்நிலை நீர்த்தேக்க தயாரிக்க தொட்டி அமைக்க அந்த இடத்தில் பெரிய பள்ளம் தோண்டியுள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டக்கூடாது, இதில் தனக்கு சொந்தம் உள்ளது என தடுத்து வந்துள்ளார். ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஆத்திரமடைந்த உஷாராணி மற்றும் அவருடைய மகள் வினோதினி ஆகிய இருவரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணிக்காக தோண்டப்பட்ட 10 அடி பள்ளத்தில் இறங்கி திடீரென நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தற்காலிகமாக பணிகளை ஒத்திவைத்து ஒப்பந்ததாரர் சென்றதால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். வீடியோ வந்து சொன்னாக்க நீங்கள் செலவாக எடுத்து கொடுத்தா நாங்கள் வாங்கி பார்ப்போம், காட்ட பார்ப்போம் கொடு சார். நாங்கள் மனுக்காச்சு எங்கே இருந்தாலே அது நம்ம அது கூட பண்ணுறதுக்கு முடியாது. ரேட்டு கம்மி வேலை போட்டு நம்ம கட்டுறது வந்து அவசியம் அவங்கள